மலையராஜகுமாரி மங்கையமாது நான் சங்கரத்தானடி மானே ஸ்வர்ண கதவை தீரவடி என் தேனே விந்தையுடன் நடந்து சங்கரி பொற்கரவை சிற்றனதாள் திறந்தாள் மாறு ஸ்வர்ண கதவை திறந்தாள் அப்போது அஞ்சன விழியாளே ஆயாசமாக வந்தேன் வெஞ்சாமரம் விஷடி மானே திவ்ய பரிமளம் பூசடி தேனே அருகு சிரசில் வைத்து விபூதி அணிவோக்கு பரிமள கந்தமேது சுவாமி உமக்கு பரிமள கந்தமேது சுவாமி அர்ஜுனன் பூஜை செய்தான் அளவற்ற கந்த புஷ்பம் வாசனை வீசுதடி மானே திவ்ய பரிமளம் வீசுதடி தேனே எனையாளும் ஈஸ்வரரே இழப்பமி கொண்டதென்ன எந்த நிடத்தில் சொல்லும் சுவாமி நிஜம் எந்த நிடத்தில் சொல்லும் சுவாமி அந்தரவனம் தன்னில் அடமுடன் பத்மாசூரன் அதட்டி வந்த இழப்பு பெண்ணே என்னை மிரட்டி வந்த இழப்பு கண்ணே பரஞ்சோதியாய் நிறைந்த பரமசிவமே உந்தன் பக்கத்தில் காயமென்ன சுவாமி பக்கத்தில் காயமென்ன சுவாமி வெந்த பிட்டிற்காக உந்தன் தகப்பன் கையால் சந்தில் அடிபட்டேண்டி மானே நானும் பிரம்பால் அடிபட்டேண்டி தேனே கொஞ்சம் விழிகள் எல்லாம் கஞ்சமல போலே கொஞ்சம் சிவந்ததென்ன சுவாமி விழிகள் கொஞ்சம் சிவந்ததென்ன சுவாமி பக்தியாய் பாணன் என்னை ஸ்ரத்தையாய் பூஜை செய்தான் நித்திரை அற்றிருந்தேன் மானே செற்ற நித்திரை விழித்திருந்தேன் தேனே சங்கர தேகம் எல்லாம் தாங்காமல் வேர்வை என்ன சாகாசம் செய்யாதேயும் சுவாமி மெத்த சாகாசம் செய்யாதேயும் சுவாமி கவி பாடும் பக்தனூட கவலைகள் தீக்கவென்று விறகு சுமந்தே நடி